யாவும். He's not saying some, all. கொஞ்சம் சொல்ல, யாவும் எல்லாமும். All things have become new. எல்லாம் புதியனவாக மாறுகின்றது. So all things have become new in your spirit. உங்கள் ஆவியிலே எல்லாம் புதுப்பிக்கப்படுகின்றது. Your thinking is the same. உங்க சிந்தனை அப்படிதான் இருக்குது. Your body is the same. உங்க உடம்பு அப்படிதான் இருக்குது. But your spirit has become absolutely new. ஆனா உங்கள் ஆவி புத்தம் புதிதாக மாறுகின்றது. Look at the next line. அடுத்த லைனை பாருங்க. And all things are of God. இவை யாவும் கடவுளின் செயலே. So who has made you new? யார் புதிதாக மாற்றி இருக்காங்க? யாரு? So if God is saying I made you new, then what is the counselor saying? கடவுள் சொல்லியிருக்காரு நான் உங்களை புதுசா மாத்திருக்கேன்னு. ஆனா கவுன்சிலர் என்ன சொல்லியிருக்காங்க? உங்களுக்கு சாபம். Are you following? கவனிச்சிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? Okay, we'll go ahead. Who has reconciled us to himself by Jesus Christ? அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். He has reconciled us. அவர் கடவுளை கிறிஸ்து வழியாக கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கினார். Whatever was wrong, என்னெல்லாம் தவறு இருந்ததோ through Jesus, ஆண்டவர் இயேசு வழியாக he has made the adjustment. அவர் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அங்க நடத்தி and made it right with God. கடவுளோடு ஒப்புரவாக்கி நம்மளை தகுதி உள்ளவர்களாக, நிறைவுள்ளவர்களாக, ஏற்புடையவர்களாக மாத்திட்டார். And he has given us the ministry of reconciliation. அவர் ஒப்புரவாக்குகின்ற அந்த பணியை நமக்கு தந்திருக்கின்றார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். I don't have time, others can preach this passage for 2-3 days. எனக்கு டைம் இல்ல. இந்த ஒரு பகுதியை 2-3 நாளைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். Look at verse number 19. 19வது வசனம் பாருங்க. Look at verse number 19. And let every eye be on that 19th verse. To wit, God was in Christ reconciling the world unto himself, not imputing their trespasses upon them. Not imputing their trespasses upon them. உலகினரின் குற்றங்களை பொருள்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். Is it there over there? இருக்குதா பைபிள்ல? So is God counting all your sins? நம்முடைய குற்றங்களை எல்லாம் அவர் எண்ணி வச்சிட்டு இருக்காரா? Or has he cancelled the effect of all those sins? எல்லா அந்த பாவத்தினுடைய எல்லா விளைவையும் அவர் என்ன செய்தார்? அழித்து விட்டார். Is God remembering those sins? அந்த பாவங்கள் எல்லாம் அவர் ஞாபகத்துல வச்சிட்டே இருக்கிறாரா? Or he has washed those sins with his precious blood of his son? மாசற்ற இரத்தத்தை வைத்து எல்லா குற்றங்களையும் கழுவி விட்டார். My friend, tell me. I told this brother. நான் அப்ப அந்த சகோதரர்ட்ட சொன்னேன். In my past life, என்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலே I was in street fighting. நான் தெரு சண்டை போடுறவன். What do you say in Tamil? Rowdy? Rowdy. Okay. Secondly, my life was in the clubs. அப்புறம் நான் ஒரே கிளப்ல சுத்திட்டு இருக்க ஆளு. Third, மூணாவது, my life was in sexual sin. நான் எல்லா விதமான பாவத்திலையும் நான் இருந்தேன். With all drug addicts, alcoholics. போதைப் பொருள், குடி வியாதி குடிக்கிறவங்க இவங்க கூடலாம் தான் எனக்கு. So my 33 years of my age, I was not with good people. 33 வயசு வரை நல்லவங்க கூடயே நான் இல்ல. When my tongue would open, it would open with bad words. என்னுடைய நாக்கு வாய் திறந்துச்சுனாலே மோசமான வார்த்தையா வரும். So if this was my past, இதுதான் என்னுடைய கடந்த கால வாழ்க்கை. Every day, ஒவ்வொரு நாளும், then I should be in how much of problem? நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில நான் வாழ்ந்துட்டு இருக்கணும். அப்படிதானே? இவ்வளவு மோசமான நடவடிக்கை. When I came to Jesus, நான் ஆண்டவர் இயேசுவிடம் வந்தபோது, this scripture tells me, இந்த வசனம் இவ்வாறு சொல்கின்றது. God is saying whatever you have done in the past, என்னெல்லாம் நீ கடந்த காலத்துல செஞ்சிருக்கியோ, I cancel it. அது எல்லாத்தையும் நான் அழிச்சு போட்டுட்டேன். I remember it no more. நான் அதை ஞாபகத்திலே வைக்கல. I give you a brand new life. நான் உனக்கு ஒரு புத்தம் புதிய வாழ்க்கையை தருகிறேன். Let me ask you a question. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். Did Peter deny Jesus? பேதுரு ஆண்டவரை மறுதலிச்சாரா? Did God punish Peter? உடனே பேதுருவை ஆண்டவர் இயேசு தண்டித்தாரா? All the
disciples departed, all of them ran. எல்லா சீடர்களும் விட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க. Did God punish them? அப்ப கடவுள் அவங்கள தண்டிச்சாரா? The moment they came to God, God is not a punishing God. God is a compassionate, forgiving God. எந்த நிமிஷம் அவங்க கடவுள்கிட்ட வந்தாங்களோ அந்த கடவுள் அன்பான கடவுள், இரக்கமுள்ள கடவுள், பரிவு காட்டுகின்ற கடவுள், கனிவுள்ள கடவுள். Let me give you another example. இன்னொரு எடுத்துக்காட்டு. Saul, சவுல், who was Paul, அவர் பவுலாக மாறினார். how many people did he kill? எவ்வளவு பேர் அவரு கொன்னுட்டு இருந்தாரு? Come on, how many people did he kill? சவுலாக இருக்கும்போது Saul was a cause of Stephen's death. ஸ்தேவானை கொல்லுவதற்கு சவுல் தான் ஒரு காரணமாக இருந்தார். Did God punish him? ஆனா கடவுள் அவரை தண்டிச்சாரா? Or when he came to Jesus, he said, everything that you have done in the past, I cancel it. அவர் ஆண்டவர் இயேசுவிடம் வந்தபோது நீ கடந்த காலத்தில் செய்த அனைத்தையும் நான் அழித்து விட்டேன், மன்னித்து விட்டேன் என்றார். This cancellation இவ்வாறு கடந்த காலத்தை அழிக்கின்ற கடவுள், தள்ளுபடி செய்கின்ற கடவுள் is because of God's grace and love and mercy. அவருடைய அருளினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய அன்பினாலும் இதை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். Hallelujah. Hallelujah. Can we give the Lord a big hand for that? கடவுளுக்கு இத்தகைய ஒரு செயல்பாட்டிற்காக கரங்களை தட்டி நாம் அவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். I told this brother, நான் அப்ப அந்த சகோதரர்கிட்ட சொன்னேன், if I had to think that way, நான் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை என்னுடைய சிந்தனையில் நான் வைத்திருக்க வேண்டியது இருந்தால் my life would have been a life of curse. என்னுடைய வாழ்க்கையே ஒரு சாபமான வாழ்க்கையா தான் இருந்திருக்கும். I thank God I believe this word. நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் நான் இந்த வார்த்தைகளை நம்ப ஆரம்பித்தேன், நம்பினேன். If today I'm standing and preaching the word of God, இன்னைக்கு உங்க முன்னால நின்னு இந்த இறை வார்த்தையை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்றால் it's not because I'm qualified. நான் எனக்கு பெரிய தகுதி இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். It's because I'm not qualified. ஏன் சொன்னா நான் தகுதி இல்லாதவனா இருந்ததனால தான் இப்படி நிக்கிறேன். But God through Jesus Christ, ஆனால் தந்தையாகிய கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக by his grace, அவருடைய அருளின் மூலமாக has qualified me, என்னை தகுதி உள்ளவனாக மாற்றி just like continue. Just like the leper was not And qualified, but Jesus spoke the word and he got healed. In the same way, I'm not qualified, but I choose to believe that word, and because of that word, I am qualified through Jesus to receive his blessings. அந்த தொழுநோயாளியை எவ்வாறு ஆண்டவர் இயேசு தகுதி உள்ளவராக மாற்றினாரோ அதே போல் என்னுடைய மோசமான கடந்த கால வாழ்க்கை இருந்தாலும் அந்த வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையாகிய கடவுள் அவரது அருளின் மூலமாக அதை தள்ளுபடி செய்து தகுதியில்லாத என்னை தகுதி உள்ளவனாக உயர்த்தினார். இது ஆண்டவருடைய அருள். So this supernatural power freely flows not because of my merits, not because I earned it, but because of Jesus who paid the price, and I receive it as a gift by faith, by faith, by faith, by faith, by faith, and that faith comes by the renewing of my mind. இத்தகைய ஒரு நம்பிக்கையை, இத்தகைய ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்றால் அது என்னுடைய சக்தியால் அல்ல, அது நான் சம்பாதித்ததனால் அல்ல, மாறாக தந்தையாகிய கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக அந்த அருளின் மூலமாக என்னை மன்னித்து என்னை தகுதி உள்ளவனாக அவர் மாற்றினார். அவர் மாற்றியுள்ளதை இந்த இறைவார்த்தையின் மூலமாக நான் அதை நம்பிய போது என்னுடைய சக்தியால் அல்ல, என்னுடைய சக்தியால் அல்ல என்பதை நான் புரிந்து என்னுடைய சிந்தனையில் நான் மாற்றம் ஏற்படுத்திய போது நான் இந்த வல்லமையை நான் பெற்றுக்கொண்டேன். நான் தகுதி உள்ள அவருடைய வார்த்தையை எடுத்து சொல்ல தகுதி உள்ளவனாக நான் மாறியதை நான் பெற்றுக்கொண்டேன். Hallelujah. 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 And when I began to understand how much God loves me, today it's my choice. I don't want to go and live that life of sin anymore. I want to live for my Jesus. நான் கடவுள் என்னை எவ்வளவு அன்பு செய்கின்றார் என்பதை நான் புரிந்து கொண்ட போது திரும்பவும் நான் அத்தகைய வாழ்வுக்கு செல்ல நான் விரும்பவில்லை. மாறாக என் ஆண்டவர் எனக்கு காட்டிய இந்த அன்பினால் நான் அவருக்காகவே வாழ விரும்புகின்றேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Now I want to ask you a question.
நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். Have you been in a pit so deep like mine? நீங்களும் என்ன மாதிரி ஒரு ஆழமான குழியில விழுந்தவங்களா? No. இல்ல. If God can cleanse me, what about you? கடவுள் இப்படி மோசமான ஒரு குழியில அழுக்கல விழுந்த என்னையே அவர் தூய்மைப்படுத்தி எடுக்க முடியுமானால் உங்களை நீங்க நல்லவங்க. Okay. எவ்வளவு தூரம் அவர் உங்களை அன்பு செய்ய முடியும்? Some of you will say, I do not agree still. I'll give you another scripture. கொஞ்சம் பேர் சொல்வீங்க நீங்க சொல்றத ஒன்றும் நான் ஏத்துக்க முடியாது அப்படின்னு. Open to Colossians. கொலோசையர். Open to Colossians. Chapter 2. கொலோசையர் 2 பக்கம் 376. Colossians chapter 2 verse 14 and 15. 377 14. What is the Tamil first word saying in verse number 14? Give me the first word. Namakku. What is namakku? For us. Okay. What is the word over there for blotting, erasing, wiping? Just read. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள். No. Read it slowly. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை bond. Okay. கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். Cancel. What? Erase. அழித்து. Erase. Alit. Is it there in your Tamil Bible? இருக்குதுல்ல? அழித்து. Is it there? இருக்குதா? Come on, read it. Is it there? வாசிங்க. Come on, is it there? இருக்குதா? அழித்து. Listen, God is saying he has cancelled. Even if a counselor is saying it is not cancelled, you don't have to believe the counselor. You got to believe my God. யாராவது கவுன்சிலர் உங்களை பார்த்து உங்களுக்கு கடவுள் உங்களை மன்னிக்கல, உங்களுக்கு இது இருக்கு அது இருக்குன்னு சொன்னாலும் நீங்க நம்ப வேண்டியதில்லை. ஏன்னு சொன்னா என் கடவுள் அதை அழித்து விட்டார். உங்களுடைய கடந்த கால அந்த கடன் பத்திரத்தை அழித்து விட்டார். Listen. You will not understand. Let me make you understand. கேளுங்க. A person who is in gang fights, ஒருத்தங்க நல்ல அடியாள்லாம் வச்சு சண்டை போடுறவங்க, always there is a police case and all these things. போலீஸ் வந்து அவங்களெல்லாம் பிடிப்பாங்க, கூட்டமா வந்து சண்டை போடுறவங்க. So when a complaint is registered, ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க மேல எழுதி இருக்காங்க, there is a search warrant. அப்ப அவங்கள தேடுறாங்க இவங்க எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு. A warrant to arrest that person. அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர், இவங்களை எங்கேயும் பார்த்து அவங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு. There is a document. அப்ப அங்க வந்து அவங்களுக்கு எதிரா எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் there is a document. ஒரு பத்திரம் எழுதி வச்சிருக்காங்க. The police will come. இப்ப போலீஸ் வருவாங்க. And when they want to arrest you, அவங்க உங்களை வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்க. They will show you the document. அப்ப அவங்க உங்களுக்கு எதிரா இருக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கத காட்டுவாங்க. Hallelujah. 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 Now if the document is cancelled, அந்த குற்ற பத்திரிகை அது வந்து குற்றச்சாட்டு உள்ளது அதை வந்து அழிச்சிட்டாங்கன்னு சொன்னா there is no legal complaint against you. உங்க மேல சட்டப்படி எந்த விதமான குற்றமும் இருக்க முடியாது. Now read your Tamil Bible and see what it says. உங்க நம்ம தமிழ் பைபிள்ல என்ன சொல்லி இருக்கு பாருங்க. Read the 14th verse again. 14 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நமக்கு why don't you do one thing? Read the 13th verse. 13 வாசிப்போம். இல்ல எல்லாரும் எடுங்க, எல்லாரும் எடுங்க. 13 வாசிங்க. உடலில் சேர்ந்து வாசிங்க சத்தமா. உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்களாயும் குற்றங்கள் செய்பவர்களாயும் வாழ்ந்ததால் நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெறச் செய்தார். நம் குற்றங்கள் நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். What is he saying? என்ன சொல்றாரு? நம்முடைய yes, we were in sin. நம்ம எல்லாம் பாவம் செஞ்சவங்க. Yes, our heart was corrupted. ஆமா, நம்முடைய இதயம் எல்லாம் களங்கமுள்ளதாக இருந்தது. But now God through Jesus has given us new life. ஆண்டவர் தந்தையாகிய கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு புதிய ஒரு வாழ்வு தந்திருக்கிறார். He has united together with him. நம்மை ஆண்டவரோடு இணைத்திருக்கிறார். Is your Tamil Bible saying having forgiven you all? Read it in your Tamil. Is it given all?
all. அனைத்தையும் அனைத்தையும் அப்படி கொடுத்திருக்குது இல்ல, கொஞ்சம் கொடுத்துக்கல. Look into பாருங்க Bible. எல்லாரும் அதை வாசிங்க. அனைத்தையும் சொல்லுங்க, அனைத்தையும் எல்லாம் சொல்லுங்க. அனைத்தையும் அனைத்தையும் அனைத்தையும். Hey, listen. Is it all? எஸ், அனைத்தையும் கொடுத்துக்கலாம். குற்றங்கள் அனைத்தையும். So what about his 5 years, when he was 5 years old? 5 வயசுல செய்த குற்றங்கள். What about when he was 10 years old? 10 வயசுல செய்த குற்றங்கள். What about when he was 20 years old? 20 வயசுல செய்த குற்றங்கள். He is saying all, and if my God is saying all, then it has to be all. என்னுடைய கடவுள் அனைத்தையும் என்று சொன்னால் அப்படித்தான் அனைத்தையும் அவர் மன்னித்தருளினார். சந்தோஷமா இல்லையா? Wrong teaching, தவறான தவறான போதனைகள், தவறான புரிதல். You know, when I read that, நான் அதை வாசிச்ச போது I was screaming loudly. சத்தம் போட்டேன். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. I said, me, that means everything that was against me is cancelled. எனக்கு எதிராக இருந்த, it is cancelled only because I love you. ஆமா, எனக்கு எதிராக இருந்த எல்லாம் அது அழிக்கப்பட்டு விட்டது. ஏன்னு சொன்னா உன் மேல எனக்கு ரொம்ப அன்பு. Do you know why I am screaming? நான் எதுக்கு இப்படி நல்லா அலறி சொல்றேன் தெரியுமா? Because only a person who knows what it means to be free, சுதந்திரமா இருக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஒருத்தங்க அனுபவிச்சாதான் அவங்களுக்கு தெரியும். A person who is supposed to be arrested, a person who is to be treated as a criminal, and that person has been declared not guilty, no punishment, set free, what will that person do? He will scream and he'll say, thank you God, thank you. ஒருத்தங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க, ஜெயிலுக்கு கொண்டு போறாங்க, அவங்களை கொண்டு போய் ஜெயிலில் போட்டு அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்க போறாங்க. அப்படி நேரத்தில் அவங்க மேல உள்ள குற்றங்கள் எல்லாமே இனிமே இல்லை, மனுஷாச்சு, இனிமே நீங்க ஜெயிலில் கிடையாது, உங்களுக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி வெளியே வரும்போது அவங்களுக்கு இருக்க சந்தோஷம் நன்றி ஆண்டவரே அப்படின்னு இருக்கும். Can we give God a big hand for that? கடவுளுக்கு கரங்கள் தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா? Hallelujah. 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 Then he says, he has blotted out the handwriting of the ordinances that was against you. நமக்கு எதிரான குற்றங்கள் அடங்கிய கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். Everything that you had done wrong was documented. என்னென்ன தப்புகள்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் எழுதி வச்சிருந்தது. Jesus took it. ஆண்டவர் இயேசு அதை எடுத்துக்கொண்டார். And nailed it on his cross. அந்த சிலுவையிலே அவர் ஆணி அடித்து விட்டார். And said, அதன் பின்பு சொன்னார், all that punishment that you deserved, நீங்க என்னென்ன தண்டனைக்கு உரியவங்களோ I paid it in full with my own precious blood. என்னுடைய இரத்தத்தினால் அதற்கான விலையை நான் செலுத்தி விட்டேன் என்று சொன்னார். This is the truth. இதுதான் உண்மை. And this is what we got to believe. இதுதான் நம்மளால நம்ப முடியல. This is what we got to change our thinking. நம்முடைய சிந்தனையை இந்த சிந்தனையாக நாம் மாற்ற வேண்டும். That's what happened to the leper. அதுதான் அந்த தொழுநோயாளிக்கு நடந்தது. He believed the words of Jesus. அந்த தொழுநோயாளர்கள் ஆண்டவர் இயேசு கூறிய வார்த்தையை நம்பினார்கள். He believed the words of Jesus. அவன் அந்த ஆண்டவர் இயேசு கூறிய வார்த்தையை நம்பினான். And because of his change of thinking, அவனுடைய சிந்தனையில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக he got healed. அவனுக்கு சுகம் கிடைத்தது. My friend, you don't change your thinking. நண்பர்களே, நீங்கள் உங்களுடைய சிந்தனையை மாற்றிக் கொள்ளாவிட்டால் you can be seated right here, நீங்க இங்க உட்கார்ந்திருக்கலாம், but nothing's happening. ஒண்ணுமே நடக்காது. Look at that woman with the issue of blood. அந்த பெரும்பாடு உள்ள பெண் என்ன செய்தாள்? The whole crowd was touching Jesus. அங்க எல்லா கூட்டத்துல ஒரே நெருக்கம். அவங்க எல்லாரும் போய் ஆண்டவர் இயேசுவை நெருக்கி தொட்டுட்டு இருந்தாங்க. But the woman with the issue of blood, ஆனா அந்த பெரும்பாடு உள்ள பெண், her thinking was, அவளுடைய சிந்தனை இவ்வாறாக இருந்தது, there is power in his garment. அவருடைய ஆடையிலே வல்லமை இருக்கிறது. If only I touch this, நான் அந்த ஆடையின் விளிம்பை போய் நான் தொட்டால் I shall be healed. நான் சுகமடைவேன். Change of thinking. அவளுடைய சிந்தனையில் ஏற்பட்ட மாற்றம். Go and search the Bible. Everywhere you'll find these people change their thinking. பைபிள்ல போய் நீங்க வாசித்து தேடி பாருங்கள். சுகம் பெற்ற அனைவருக்குமே சிந்தனையிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கும். Hallelujah. Hallelujah. Right on the third point, very important third மூணாவது point. பாயிண்ட் ரொம்ப முக்கியம், எழுதிக்கங்க. The grace of God ஆண்டவருடைய அருள்
the grace of God ஆண்டவருடைய அருள் enables us, நம்மை the grace of God enables us to operate, ஆண்டவருடைய அருள் the grace of God enables us to operate beyond human limits, beyond human limits. மனிதருடைய குறைபாடுகளை தாண்டி, மனிதருடைய குறைபாடுகளை தாண்டி நம்மை செயல்பட வைக்கின்றது. ஆண்டவருடைய அருள் நம்மை மனிதருடைய குறைபாடுகளை தாண்டி செயல்பட வைக்கிறது. Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. When the leper was said, go and show yourself to the priest, அந்த தொழுநோயாளிக்கு நீ போய் குருக்களிடத்துல உன்னை கொண்டு காட்டு அப்படி ஆண்டவர் சொன்னாரு. what about the leper who has got no 10 fingers? ஒரு தொழுநோயாளிக்கு விரல் 10 விரலும் இல்லை. If the fingers have been eaten up, அந்த 10 விரலும் தொழுநோய் அப்படியே அது சாப்பிட்டுட்டு, can he get new fingers? புது விரல் அவனுக்கு கிடைக்குமா? But what does he do? ஆனா அவன் என்ன செஞ்சான்? He believes. அவன் நம்பினான். I was once in Thanjavur, a place called Thanjavur, நான் ஒரு முறை தஞ்சாவூர்ல இருந்தேன். and it was a retreat for the nuns. அங்க அருள் சகோதரிகளுக்கு தியானம் கொடுத்துட்டு இருந்தேன். And for 3 days the teaching was on faith. 3 நாளும் விசுவாசம் தான் தலைப்பாக இருந்தது. It was the 3rd day of the retreat. அப்போ அந்த தியானத்தின் 3வது நாள். So 3 days I was teaching what is faith. அவங்களுக்கு விசுவாசம்னா என்ன அப்படிங்கறத கத்து கொடுத்துட்டு இருந்தேன். How do you get faith? எப்படி உங்களுக்கு விசுவாசம் கிடைக்கும்? How do you store faith? எப்படி விசுவாசத்தை சேமித்து வைக்கலாம்? How do you use faith? எப்படி விசுவாசத்தை பயன்படுத்தலாம்? How do you grow great faith? எப்படி விசுவாசத்தில் மிக ஆழமாக வளரலாம்? So 3 days the topic was faith. 3 நாளும் விசுவாசம் தான் டாபிக்கா இருந்தது. On the 3rd day I asked people, I asked the nuns, அங்க இருந்த அருள் சகோதரிகளை பார்த்து கேட்டேன், is there anybody who has got a problem in the bone? எலும்புல பிரச்சனை உள்ள யாராவது இங்க இருக்கீங்களான்னு கேட்டேன். எலும்புக்குள்ள. 3 nuns got up. அப்ப 3 அருள் சகோதரிகள் எழும்புனாங்க. But one nun, when she got up, அப்ப ஒரு சகோதரி எழும்பின போது she was walking this way. அவங்க இப்படி காலை வச்சு இப்படி நடந்துட்டு So இருந்தாங்க. I asked her, do you have a leg that is shorter than the other one? அப்ப அவங்ககிட்ட கேட்டேன், உங்களுக்கு ஒரு கால் இன்னொரு காலை காட்டிலும் கொஞ்சம் உயரம் குறைவா இருக்குதான்னு கேட்டேன். And she said, yes, I got a shorter leg by 2 inches. அப்ப அவங்க சொன்னாங்க 2 இன்ச்சுக்கு ஒரு கால் அந்த கால் மாதிரி